சண்டே மார்னிங் எழுந்த உடனே காலை தரையில் வைக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு பெயின். 6 மந்த்ஸாகவே எனக்கு இந்த பெயின்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. நானும் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாச்சு. அவங்க இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்லிப்பர் யூஸ் பண்ண சொன்னாங்க. அது யூஸ் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, குழந்தைக்கு யூனிஃபார்ம் ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. 6 மந்த்ஸ் கூட ஆகலை வாங்கி. சரி ஜெயச்சந்திரல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. போனால் பயங்கர கூட்டம். போயிட்டு அந்த கூட்டத்திலே மாட்டிக்கிட்டாச்சு. மாட்டிட்டு ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக் தான் 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுலேயே லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே அதில் தான். அது வரைக்கும் 2 இயர்ஸ் முடிஞ்சால் தான் ஒரு பேக். அதுக்கு நடுவில் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னோடய பையனுக்கு 5 மந்த்ஸ் கூட இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. அதுக்குள்ளே ஒரு பேக், லஞ்ச் பேக், சாக்ஸ், ஷூ எல்லாமே புதுசாக இன்னொரு செட்டு. அதே மாதிரி ஒரு வீட்டில் 2 பொன் குழந்தை அப்படின்னா 2 ஆண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தேடி எடுக்கிறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஷூஸ் வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் வாங்கினாலும் சரி, எல்லாம் 2 பேருக்கு ஒரே மாதிரி வாங்கணும். 2 குழந்தையும் ஒரே ஜெண்டராக பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.